அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்துல் நபீல் பேசுகிறேன். 8/3/2026 இந்தியன் ஆயில், HP, பாரத் ஏஜென்சிஸ்களோட கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளைஸை நிறுத்திட்டாங்க. பெங்களூர் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் நேத்திலிருந்து அசோசியேஷன்ல இணைஞ்சிருந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனோட அவசர கூட்டம் நடக்க இருக்கு. எங்ககிட்ட இன்னைக்கும் நாளைக்கும் தேவைப்படுற சிலிண்டர் மட்டும்தான் ஸ்டாக்ல இருக்கு. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டும் மூட வேண்டியது வரும். இதுல ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் இல்ல, கமர்ஷியல் சிலிண்டர் பயன்படுத்துற, இதை நம்பியே தொழில் நடத்துற எல்லாருமே மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போறாங்க. தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இந்த தொழிலை நம்பி பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. எங்க ரெஸ்டாரண்ட்லயே 1000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஏற்கனவே நாங்க எங்க மெனுலேருந்து ஐட்டம்ஸை கால்வாசியா குறைச்சிட்டோம். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே 4-5 ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த ஒரு ஏஜென்சிஸ்லயும் ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் கூட இல்ல. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கும் நிச்சயமா தட்டுப்பாடு வரும். இது ரொம்பவே சீரியஸான விஷயம். இதோடைய வீரியம் இன்னும் பல பேருக்கு புரியல. இது கொரோனாவை விட மிகப்பெரிய ஆபத்தா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் ரெஸ்டாரண்ட் ஓனருடைய பிரச்சனை மட்டும் இல்ல, பல லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனையில அரசாங்கம் உடனடியா தலையிட்டு ஒரு தீர்வை காணணும்னு எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நன்றி.